மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித தோமாவின் விழாவை சிறப்பிக்கிற நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜூலை மாதம் 3ஆம் தேதி புனித தோமாவுடைய விழா. இயேசுவின் சீடராய் அவரோடு இருந்து அவரை அனுபவித்தவர், இந்தியாவிற்கு நம்மை தேடி வந்து இறையோட விசுவாசம் நமக்கு கொடுத்து இந்தியாவின் திருத்தூதராக வாழ்ந்து நம் நாட்டிலே மரித்த புனித தோமாவுடைய விழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இவரால் தான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். இவரால் தான் நாம் இயேசுவின் மீட்பு பெற்ற மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாய் இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனைத்து இயேசுவை அறிந்து அன்பு செய்கின்ற மக்களுக்காய் புனித தோமாவின் பரிந்துரையோடு இணைந்து விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, இயேசுவின் சீடராக இருந்தவர் புனித தோமா மீன் பிடிப்பவர் குடும்பத்திலே பிறந்தவர். இவர் மீனவராக இருந்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு அடையாளம் யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், நான் மீன் பிடிக்கப் போய் என்று சொல்லுகின்ற பொழுது தோமாவும் அவர்களோடு சேர்ந்து அந்த மீன் பிடிக்க சென்றதாக அந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நற்செய்தியாளர் நமக்கு சொல்லவில்லை. ஒப்புமை நற்செய்தி சொல்லப்படுகின்ற மத்தேயு, மாற்கு, லூக்கா இந்த 3 நற்செய்திகளும் இவருடைய பெயரை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தி இவரை பற்றி மிக தெளிவாகவும், இவரை பற்றி அறிந்து கொள்ளவும், இவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கும் மிக தெளிவாக பயன்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, ஆண்டவருடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு இயேசு இறந்த பிற்பாடு ஏறக்குறைய கிபி 52ஆம் ஆண்டிலே இந்தியாவை நோக்கி வந்தவர். கொடுங்கலூர் என்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே மலபார் மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே நற்செய்தியை அறிவித்து எத்தனையோ போராட்டங்கள் எதிர்ப்பு மத்தியிலே இறைவனுடைய வல்லமையை, இயற்கையை நிறுத்துவதன் வழியாக வெளிப்படுத்தி காட்டி மக்களை இயேசுவில் விசுவாசம் கொள்ள வைத்தவர். தான் வாழ்ந்த பொழுது 7 ஆலயங்களை கட்டி எழுப்பி திருச்சபையை ஏற்படுத்தியவர். இறுதியாக சென்னையில் சின்ன மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த தோமையார் மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பின்புறம் இருந்து ஒரு நீட்டியால் குத்தி அவரை கொலை செய்தார். வேத சாட்சியாக இந்தியாவிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் இன்று அமைந்திருக்கின்ற புனித தோமையார் பேராலயத்தில் அவருடைய கல்லறை இருக்கின்றது என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அன்பு சகோதரமே, இத்தகைய சிறப்பு மிக்க புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களை நாம் நேரத்தில் தியானிப்போம். இறை வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தோமா மிகவும் ஒரு தைரியசாலியாக இருந்திருக்கின்றார், ஒரு துணிவுள்ள மனிதனாக இருந்திருக்கின்றார். 2 இடங்களில் அதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்று யோவான் புத்தகம் 11 நாம் படிக்கின்ற பொழுது லாசர் இருந்து 4 நாட்கள் ஆயிற்று. அப்பொழுது மீண்டும் இயேசு பெத்தானியாவுக்கு செல்வதற்காக முற்படுகின்ற பொழுது மற்ற சீடர்கள் தடுப்பார்கள். இதோ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் மக்கள் உம்மை கல்லெறிய எடுத்தார்கள், உம்மை புறக்கணித்தார்கள், மீண்டும் அங்கே போனால் நமக்கு எதிர்ப்பு தான் இருக்கும் என்று சொல்லி சிலர்கள் தடுக்கின்ற பொழுது தோமா சொல்லுகின்றார், நாமும் அவரோடு போவோம், இறக்க நேர்ந்தால் நாமும் நம் குருவோடு சேர்ந்து இறப்போம் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு சீரத்துவத்தினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி தைரியத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். 2வது நிகழ்வு, இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தாயிற்று. சிலர்களெல்லாம் மாடி அறையிலே முடங்கி கிடக்கின்றார்கள். எங்கே யூதர்கள் நம்மையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி. ஆனால் இயேசு காட்சி கொடுக்கின்ற பொழுது தோமா அங்கே இல்லை. எங்கே போயிருப்பார்? தோமா என்கிற அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது தோமா இயேசு உடலை தேடி அலைந்து கொண்டிருப்பார். அந்த இயேசு அடக்கப்பட்ட பொழுது அல்லது இயேசு சிலுவையில் இறுதி மணித்துளியில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருந்த மனிதர்களை தேடி போய் இயேசுவின் உடலை எங்காவது வைத்தீர்கள் என்று சொல்லி அவர் எல்லா இடங்களிலும் தேடி அலைந்து கொண்டிருப்பார். ஆக சீடர்கள் முடங்கி கிடக்கின்ற பொழுது இவர் வெளியிலே சென்று தன்னுடைய ஆண்டவருடைய உடலை தேடுகின்ற தைரியத்தோடு அதை பார்க்க வேண்டும், அதை மீட்டெடுத்து வர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அவர் வெளியிலே இருந்ததாக சொல்லப்படுகிறாக. தைரியமுள்ள மனிதன். எதற்காக தைரியம்? இயேசுவின் சீரன் என்று சொல்வதிலே தைரியம், இயேசுவை தேடுவதிலே தைரியம், இயேசுவை
கிறிஸ்துவை அனுபவிப்பதிலே தைரியம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குணத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம் அல்லது பயப்படுகின்றோம். இயேசுடைய சீடர் என்று சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். பொது இடங்களிலே சிலுவை அடையாளம் வரையவும், பொது இடங்களிலே நம்முடைய கிறிஸ்துவத்தை நான் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தவும் நாம் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று தோமா நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். ஆண்டவருக்காக இயேசுவின் சீடர் என்று சொல்வதிலே நான் பெருமை கொள்ளுகின்றேன். அவருக்காக வருகின்ற எத்துன்பத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற இந்த முதல் பாடம். இரண்டாவது பாடம், அவரிடம் இருக்கின்ற வெளிப்படையான தன்மை. எதையும் மறைத்து சந்தேகத்தோடு வாழ்கின்ற அந்த குணம் அல்ல. நாம் அவருக்கு பெயர் வைத்திருக்கின்றோம், சந்தேக தோமையார் என்று சொல்லி. அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றதை முழுமையாக அப்படியே குழந்தைகளைப் போல வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இயேசு காட்சி கொடுத்தார். இவருக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்னால் 8 நாட்களுக்கு முன்னால் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த 10 சீடர்களும் கூடி இருக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் காட்சி கொடுக்கின்றார். 20வது வசனத்திலே, யோவான் புத்தகம் 20:20 படிக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய கரங்களை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். சீடர்கள் நம்பல, அவர்கள் நம்பாம இருந்தாங்க. அதற்கப்புறம் அவர்களுக்கு தன் கரங்களை காண்பித்து அவர்கள் மீது தூய ஆவி ஊதியதாக சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் தோமா மட்டுமல்ல, இயேசு மற்ற சீடர்களும் நம்பவில்லை. ஆனா அவங்கெல்லாம் அவர் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தல. அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் தோமா குழந்தை போல வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி பேசுகின்ற மனிதனாக இருந்தார். ஆக இது தோமாவிடம் இருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இரண்டாவது பாடம். எப்பொழுதும் ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகின்ற ஒரு போலியான வாழ்க்கை வாழாமல் திறந்த உள்ளத்தோடு தெளிவான சிந்தனையோடு வாழ முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை நான் கேட்பதோ நான் பார்ப்பதோ எனக்கு ஒரு வகையான சந்தேகத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்ட சந்தேகத்தோடு வாழக்கூடாது. மாறாக அதை வெளிப்படுத்தி அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது இரண்டாவது குணம். மூன்றாவது குணம், தவறு செய்து வீழ்ந்து விட்டோம், நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? எழுந்து வர முயற்சிக்க வேண்டும். முழுமையாக எழுந்து வர முயற்சிக்க வேண்டும். அவருடைய காயங்களை தொட வேண்டும் என்று சொல்லி தோமா சொன்னது உண்மைதான். அவர் சந்தேகப்பட்டார் தான். ஏனெனில் இயேசுவே சொல்லி இருக்கின்றார் அவர் சந்தேகப்பட்டதை குறித்து. நீ என்னை கண்டதால் நம்பினால் காணாமலே நம்புவோர் பேர் பெற்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவருடைய அந்த சந்தேகம் இருந்ததுதான். ஆனால் இயேசு காட்சி கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அவருக்கு தோன்றி தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய விழாவையும் காட்டுகின்ற பொழுது அவர் அதை தொட்டு பார்க்கவில்லை. அவருடைய பாதத்திலே விழுந்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவரை இறுக பற்றி கொண்டார். தன்னுடைய நிலையிலிருந்து முழுமையாக மாற்றுவதற்கான திறந்த மனம் அவரிடம் இருந்தது. தன்னுடைய சந்தேகங்கள், தன்னுடைய குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவரிடம் இருந்தது. அந்த பாவத்திலோ அந்த பலவீனத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. முழுமையாக ஆண்டவரை நம்புகின்ற, ஆண்டவரை அறிக்கையிடுகின்ற ஒரு மனிதனாக மாறுகின்றார். இந்த மூன்றாவது பாடத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தவறக்குரிய மனிதர்கள் தான், நாமும் பலவீனமானவர்கள் தான். தோமாவை போல சந்தேகம் மட்டும் இருக்காது. மற்ற எத்தனையோ நிறைகளிலே, நம்முடைய குற்றங்களிலே, பாவங்களிலே, இந்த உலக ஈர்ப்புகளிலே, உடலின் ஈர்ப்புகளில் நாம் ஒவ்வொரு நாளும் தவறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். தவறுகின்ற நம்மை இறைவன் இறை வார்த்தையின் வழியாக நம்மை அழைக்கின்ற பொழுது, இறை செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது நம்ம எத்துணை பேர் திறந்த உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகின்ற, ஆண்டவரை தேடுகின்ற, ஆண்டவர் பாதத்திலே நம்மை முழுமை அர்ப்பணிக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் திறந்த இதயம் இருக்கின்றதா? நம் தவறுகளை ஏற்றுக்கொண்டு புது வாழ்வில் அடியெடுத்து வைத்து முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்ற வாழ் நம்மிடம் இருக்கின்றதா? இது மூன்றாவது பாடம். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளில் நம்முடைய புனிதரை விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆசீர்வாதம். இந்த நாளிலே நாமும் யோசிப்போம். அவரை வெறும் சந்தேக தோமையார் சொல்லி அவர் வெறும் அந்த சந்தேகத்தோடு அவரை பார்ப்பதாக மட்டுமல்லாமல் அவரிடம் இருந்த நல்ல குணங்கள் நம் வாழ்வில் இருக்கின்றனவா? என் வாழ்வின் அன்றாட வாழ்க்கையிலே என்னால் இயேசுவை வெளிப்படையாக அறிக்கையிட முடியுமா? அவரை நான் ஏற்றுக்கொண்டு அவர் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியுமா? முதல் பாடம். இரண்டாவது பாடம், அவரிடம் இருந்த தெளிவான உள்ளம், கபடற்ற உள்ளம், உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகின்ற அந்த போலியான வாழ்வு இல்லாததை போல நானும் கபடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒளிவு மறைவில்லாமல் இருக்கின்றேனா? மூன்றாவது பாடம், அவரிடம் இருந்த தன் தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற, தன் தவறுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மீண்டும் முழு மனதோடு எழுந்து நிற்கின்ற அந்த ஒரு புதுமையை தேடுகின்ற இதயம் என்னிடம் இருக்கின்றதா?
இயேசுவை அனுபவிக்காமல் இழந்து போன ஆசீருக்காக நான் எப்போதாவது ஏங்கி இருக்கின்றேனா? ஏக்கத்தோடு வாஞ்சையோடு அவரை தேடி இருக்கின்றேனா? சிந்திப்போமா? இந்த குணங்களை தோமையார் வழியாக கேட்போம். புனித தோமையே, நீர் இயேசுவை அனுபவித்து எங்களுக்கு அவரை அறிவித்ததை போல நாங்களும் கல்வாரி வழியில் இயேசுவை அனுபவிக்கவும், அனுபவித்த இயேசுவை எங்கள் வாழ்க்கையின் வெளிப்படுத்தி காட்டவும் துணிவோடு நாங்கள் இயேசுவை பிரதிபலிக்கவும் மன்றாடும் என்று சொல்லி கேட்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, என் தேசத்தின் திருத்தூதராய் உம்முடைய அற்புதமான கொடையை எங்களுக்கு கொடுத்த புனித தோமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய பெருவிழாவை சிறப்பிக்கிற நாளில அவரிடம் இருந்த உயர்வற்ற ஆசீர்வாதங்களான உம்முடைய கொடைகளான ஆழமான விசுவாசம், உமக்காய் மரிக்கின்ற ஆழமான துணி உள்ள நம்பிக்கை, அதோடு தன் வாழ்ந்த பொழுதும் உம்மை ஏற்று அறிக்கையிடுகின்ற திறந்த உள்ளத்தோடு உம்மை தேடி வருகின்ற திடமான உள்ளத்தோடு உம்மை பற்றி கொள்கின்ற நான் உம்முடைய சிறனாய் வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. உம் திருப்பாதமலையில் புகழ் பாடி வந்தோம், திருப்பாதமலையில் புகழ் பாடி வந்தோம். நாள்தோறும் துணையாக வாருமே. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே.